வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சாச்சு. இப்போ மிளகு சீரகம் துவரம்பருப்பு பச்சரிசி இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். மசிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒன்றா ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துருச்சு. இப்போ அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சிச்சுன்னா நம்மளோட பொரிச்ச குழம்பு தயார். தாளிச்சு கொட்டினா நம்மளோட பொரிச்ச குழம்பு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பத்திய குழம்பு குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவும் தேங்காவும் போடக்கூடாது. நல்லா மிளகு சீரகத்தோட காரம் மட்டும் தான் போடணும். பச்சரிசி தொட்டுலாம். அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சம் கருப்பு அவ்வளோதான். இதை எடுத்து குழம்புல கொட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்ச குழம்பு ரெடி. என்னோட ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரேட். நான் எப்போ போனாலும் ஊருக்கு போனாலும் சரி அவங்க இங்கே வரதா இருந்தாலும் சொல்லுவாங்க, செய்வேன். பட் ஆனால் இப்போ அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. இப்போ அவங்களோட ஞாபகம் தான் இது செய்யும்போது. அவங்க ஞாபகமாக அவங்களுக்கு பதில் நானே செஞ்சு நானே சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட ஸ்டைலில் செஞ்சுட்டு எப்படி இருக்குங்க. இதோட இந்த வீடியோ முடியுது.